ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 பொருளில் சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல 1 கப் ரவை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை அளக்குறீங்களோ அதே கப்லையே எல்லா பொருளும் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்வீட்டுக்கு எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம். வறுத்தது, வறுக்காதது, சின்ன ரவை, பெரிய ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவையை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரவையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதில் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் நெய்யும் 1/4 கப் எண்ணெயும் கலந்து 1/2 கப் நெய் எடுத்துருக்கேன். நீங்கள் மொத்தமாக நெய் மட்டுமே கூட எடுத்துக்கலாம். இப்போ அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ரவையோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய்யில் ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுக்கும்போது ரவை நம்ம அரைக்கும்போது நல்லா அரைப்பட்டு வரும். நல்ல மாவு மாதிரி அரைப்பட்டு கிடைக்கும். இப்போ நம்ம இது கூட 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த ரவையோட சூட்லேயே பொட்டுக்கடலை வறுப்பட்டு வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அப்படியே பேனில் விடாமல் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக சூடு ஆறி வரும். இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ இது அப்படியே ஆறட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பிளேட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்வீட் ட்ரே இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க தட்டு முழுவதும். அப்போ தான் நம்ம ஸ்வீட் சேர்த்ததுக்கப்புறம் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஆற வச்சுருக்க அந்த ரவையையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காயிலிருந்து அந்த உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எந்த அளவுக்கு நைஸான பவுடராக அரைக்க முடியுதோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நெய் எண்ணெயிலேருந்து ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிறத அப்படியே இருக்கட்டும், நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரவை பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய்யில் ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம நெய்யில் வறுத்துட்டு ஸ்வீட் செய்யும்போது உங்களுக்கு ஸ்வீட் நல்ல சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா நெய்யில் வறுப்பட்டு ஒரு கோவா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சிட்டு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த சர்க்கரை பாகை கையில் தொட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது லேசான கம்பி பதம் வரணும். ரொம்ப திக்கான கம்பி பதம் எடுக்க வேண்டாம். லேசான கம்பி பதம் போதும். அப்போ தான் பர்ஃபி சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த அந்த ரவை பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த மீதி இருக்க நெய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க.
இப்போ இதை நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது ஸ்வீட் நல்லா பேலன்ஸ் ஆகி வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விடும்போது பாருங்கள், ஒரு நொரை மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்க அந்த பிளேட்டில் எடுத்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. ரொம்ப நேரம் விட்டுட்டால் பர்ஃபி வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். சாஃப்டான பர்ஃபியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தட்டில் எடுத்து சேர்த்துடணும். இப்போது கரண்டியால் நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி மேலே நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண பாதாம் இல்லை ஏதாவது உங்களுக்கு விருப்பமான நட்ஸை இந்த மாதிரி மேலே தூவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிக்கும். இப்போது இது லேசான சூடு இருக்கும்போதே கத்தியால் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஷேப்பும் வந்து அழகாக கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன ஸ்கொயராக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு ஸ்வீட் வந்து கிடச்சிரும். இப்போ அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு ரவை பர்ஃபி வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் எண்ணெய் எந்த அளவுக்கு பர்ஃபிக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட் வந்து சாஃப்டாக வரும். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.